கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே முன்னேறக்கூடியவர்கள், முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தினுடைய ஒரு நிலையைத்தான் முன்னோக்கி இருப்பார்கள். இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு நேசத்தை நாம் பெறுவதிலே, அந்த படித்தரத்தை நாம் உயர்வாக அடைந்து கொள்வதில் நம்மளுடைய நிலைப்பாடு முஹப்பத் என்பதையும் தாண்டி இஷ்க் என்ற ஒரு நிலையில் வர வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு சில வரலாறுகளை சுட்டிக்காட்டி நம்முடைய மேன்மக்களான நன்மக்கள் இருந்த அந்த நிலைகளை நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இஷ்கை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் நம்மை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்புரிவானாக என்று நாம் துஆ செய்து கொள்கிறோம். இதெல்லாம் ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து பேச இருப்பவர்கள் கோவை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸ்ன மிலாது சொசைட்டியின் 75ஆம் ஆண்டு பவள விழா மகாநாட்டிற்கு வருகை தந்து இந்த மஜ்லிஸை சிறப்பிக்க தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தந்துள்ள அதிபர் பெருந்தகை தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தலைவரும் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹார் PA ஹாஜா மஹீதுddin பாக்கரி அவர்களுக்கு ஜஸ்ன மிலாது சொசைட்டியினுடைய தலைவர் ராமன் ஹாஜி ஆரி அப்துல் கரீம் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்துள்ள நாம் அழைத்தவுடன் அது எனது மிகப்பெரிய பெரும் பாக்கியம் என கூறி இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள நீதியரசர் அல்ஹாஜ் ஜனாப் GM அக்பர் அலி முன்னாள் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு ஜஸ்ன மிலாது சொசைட்டியினுடைய செயலாளராகிய நான் அந்த நினைவு பரிசினை வழங்குகின்றேன். அடுத்ததாக இங்கு அழகான முறையில் இறைமறை வசனத்தை ஓதி எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் காரி சித்திக் அலி பாக்கவி அவர்களுக்கு நம்முடைய ஜஸ்ன மிலாது சொசைட்டியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் NAM அப்துல் அலீம் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக இங்கு சிறப்பாக சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள அதிபர் பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹார் SS அஹமத் பாஜில் பாக்கவி முன்னாள் தலைமை இமாம் மஸ்ஜித் இந்தியா மலேசியா அவர்களுக்கு ஜஸ்ன மிலாது சொசைட்டியின் வளர்க்குழு செயலாளர் ஜனாப் KA ஹாஜா நஜ்முதீன் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கும் அதிபர் பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அப்துல் அஜீஸ் பாக்கவி MA MPL அவர்களுக்கு நம்முடைய ஜஸ்ன மிலாது சொசைட்டியினுடைய துணை செயலாளர் அன்பு தம்பி ஜனாப் PMF அலிமீன் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள்.
போயிட்டே இருக்கு, எவ்வளோ போயிட்டே இருக்குன்னு தெரியல. சங்கீதங்களே, தொடர்ந்து இங்கே கோயம்புத்தூர் கருமக்கடை ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம், சீரிய சிந்தனையாளர், வலிமைமிக்க எழுத்துக்கு சொந்தக்காரர், வார்த்தையெல்லாம் ரொம்ப அளந்து தான் பேச செய்வார், எழுதவும் செய்வார். ஆனால் ஒரு வார்த்தை வெல்லும் கொள்ளும்னு சொல்லுவாங்க. அவருடைய சில வார்த்தைகள் வெல்லும். யாரெல்லாம் தீயவர்களோ வன்மம் மிக்கவர்களோ அவர்களை வீழ்த்தும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் சொந்தக்காரர். அதுக்கு சில உதாரணங்கள்லாம் சொல்லணும். சொன்னால் அவருக்கு நேரத்தை நான் எடுத்த மாதிரி ஆயிடும். அதனாலே ஹஜ்ரத் அவருடைய வார்த்தைகளையும் கூட நீங்கள் கவனியுங்கள். கருத்துக்கள் மாத்திரமல்ல, உயர்ந்த கருத்துக்கும் உன்னதமான சிந்தனைக்கும் சொந்தக்காரர் என்பதோடு ஒரு வார்த்தையோடு அணந்துதான் பேசுவார். அந்த வார்த்தையை எந்த வார்த்தையை போடணுமோ அதை தான் போடுவார். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். என்னுடைய அருமையான இதயத்து நண்பர் நேற்று தான் கோயிலில் இருந்து ஹஜ்ரத் அவர்கள், நான் காலையில் கேட்டேன், வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டேன். ஆச்சரியமா, எப்படி கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி அங்கிருந்து போட்டு விட்டுருக்காருல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே நான் வந்து விட்டேன் என்று சொன்னார். அது இந்த ஜஸ்னமில்லா சொசைட்டியினுடைய அதனுடைய பழக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மகத்தான ஆசை விளைவுதான் அது என்பதில் சந்தேகமில்லை. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அன்புக்குரிய அருமையான சகோதரர் மௌலானா மௌலவி அப்துல் அசீஸ் ஃபாசில் பாக்கவி அவர்களை விஞ்ஞானம் போற்றும் விஞ்ஞான தூதர் என்ற ஒரு அருமையான தலைப்பிலே சில விஷயங்களை சொல்லுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வயநாட்டுக்கு போயிட்டு வந்து வயநாட்டுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை எல்லாம் ரொம்ப தொலைநோக்கு திட்டத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொன்றையும் எடுத்தால் அது நிறைய விஷயம் பேச வேண்டியது வந்துடும் என்பதற்காக நான் விடுகிறேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'du. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. والذين إذا ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கூத்தாநல்லூர் ஜஷ்னமில்லா கமிட்டியின் சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வந்து இன்று 75வது ஆண்டு பெருவிழா நிகழ்ச்சியாக நடைபெறுகிற இந்த சிறப்பான பெருமளவிற்கு தலைமையேற்றிருக்கிற எங்கள் பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு ஜமாத்துல் மாசபையின் தலைவரும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்குரிய நண்பருமான ஹஜ்ரத் அவர்கள், எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற எங்களது வழிகாட்டி அஹ்மத் ஹசரத் அவர்கள், எனக்கு அதற்கு முன்னால் இந்த மலரை சிறப்பாக வெளியிட்டு அருமையான ஒரு உரையை கொடுத்து கடைசியில இதயத்தை உறுத்துகிற ஒரு கவிதையில் தந்து அவங்க படிச்ச அந்த கவிதை வரியில அந்த விழுந்த கண்ணீர் துளி இன்னும் ஆறல் ஒரு அருமையான கவிதையை தந்து அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய டிஎஸ்
செய்வார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு 75வது ஆண்டாக நடைபெறுகிற இந்த மீலாது திருவிழாவை கபூல் செய்வது புரிவானாக. நூற்றாண்டுகள் மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்வது புரிவானாக. அருமையானவர்களே, நான் கடந்த சில நாட்களாக பல இடத்திலேயும் கூத்தாநல்லூரில் மீலாது விழாவை பற்றி பேசியிருக்கிறேன். மீலாது விழா நடத்தினால் இப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நேற்று இரவு கூட அந்த வார்த்தையை சொல்றேன். ஒண்ணு, மீலாது விழாவை சிஸ்டமா நடத்துது. மீலாது விழாவில் தேவையற்ற எந்த பேச்சும் இருக்காது. எழுதி வைத்து விட்டு செல்கிறார்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிஸ்டமாக நடப்பது. இரண்டாவது, அந்த மீலாது விழாவுக்கு வருகிற மக்கள் கூட்டம் காலை 9 மணிக்கு இவ்வளவு பேர் ஒரு அரங்கில் திரண்டிருப்பார்கள் என்பது உண்மையில் ஆச்சரியமானது. அல்லாஹ் கிருபை செய்வானாக. அருமையான சகோதரர்களே, முன்னோடிகளுக்கு எப்போதும் ஒரு மரியாதை இருக்கிறது. பாங்கு, ஜும்மாவுக்கான பாங்கு சொல்லும் போதெல்லாம் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹும்ம அஃபிர் அபி உமாமா, இறைவா அபூ உமாமாவுக்கு நீ கிருபை செய்வாயாக என்று துஆ செய்வார். ஜும்மா பாங்கு சத்தம் கேட்டா நீ துஆ செய்வோம். அவருடைய மகன் சொல்கிறார், நான் அத்தா கிட்ட கேட்டேன், நான் உங்களை வழக்கமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எப்பவும் இப்படி செய்வீங்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது கஅப் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். அபூ உமாமா என்கிற அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதலாக வெள்ளிக்கிழமையில் மக்களை திரட்டியவர். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற தோன்றிய மற்ற நபிமார்களிலிருந்து நம்முடைய நபி தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல வழிகளில் அல்லாஹ் வேறுபடுத்தினார். அதில் ஒன்று, நபிமார்கள் போய் ஊரை திருத்துவார்கள். ஆனால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கு முன்னதாக மதீனா நகரம் திருந்து இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்படுகிற போது அகதியாக புறப்பட்டார்கள். ஆனால் மதீனாவுக்குள் தலைவராகத்தான் நுழைந்தார். அவரை பாட்டு பாடி வரவேற்ற அந்த மக்கள் பெருமானாருக்கு அந்த தலைமைத்துவத்தை தந்தார். சகோதரர்களே, அப்படி உள்ளே நுழைந்த அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னதாகவே மதீனாவின் தரை வாசலில் இருந்த பனு சாலிம்களுடைய இடத்தில் ஜும்மா தொழுகையை தொழுதார்கள். முதல் ஜும்மா அப்பதான் கடமையாக்கப்பட்டுச்சு. அதனாலதான் ஜும்மால சத்தமா குர்ஆன் ஓதுறோம். முஹர்ல சத்தமா ஓதுறது இல்ல, ஜும்மால சத்தமா ஓதுறோம். ஜும்மா மதீனாவில் கடமையாக்கப்பட்டது. யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஜும்மால நம்ம சத்தமா ஓதுறோம். அவர்கள் ஜும்மா தொழுத அந்த இடம் இருக்கிறது, அது ஏற்கனவே முஸ்லிமாக இருந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெள்ளிக்கிழமையில் மக்களை திரட்டி கொண்டிருந்த இடம். ஜும்மா கடமையானதுக்கு முன்னாடியே நாம எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டோமா இல்லையா? வாங்க ஒரு நாள் ஒன்று சேருவோம்னு மதீனாவில் இருந்த மக்கள் எல்லோரையும் அந்த இடத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒன்று திரட்டுவதாக அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அப்படின்னா இன்னைக்கும் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னோடியாக அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். அதனாலே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், எப்ப ஜும்மாவுக்கு வாங்க சொன்னாலும் எனக்கு அஸ்அத் இப்னு ஸுராராவின் ஞாபகம் வரும். நான் அவருக்காக துஆ செய்வேன். அல்லாஹும்ம அஃபிர் அபி உமாமா, யா அல்லாஹ் அபூ உமாமா என்கிற அந்த அஸ்அத் இப்னு ஸுராராவுக்கு நீ கிருபை செய்வாயாக என்று துஆ செய்வார். அதுபோலதான் நீங்களும் இந்த சபைக்காக கூடுகிற நீங்களும், சபை மாத்திரம் முக்கியம் அல்ல, இந்த சபை நடத்துகிற கூட்டத்திற்காக கூடுகிற நீங்கள் பெரும்பாலான ஆளுநர்கள் சொல்வார்கள், மீலாது விழாக்கள் பல ஊர்களில் நடக்கிறது, கடனே என்று பேசிவிட்டு வருகிற சூழ்நிலை சில இடங்களில் ஏற்படுகிறது. ஆனால் கூத்தானவர்களுக்கு பேச வருகிற போது திக்கு
திட்டமிட்ட செய்திகளை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. காரணம் இருக்கிற மக்கள் தரமானவர்கள், நிகழ்ச்சி தரமானது மாத்திரமல்ல, மக்களும் தரமானவர்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அதன் பெருமையை நீங்கள் இப்போதும் நிலைநாட்டி இருக்கிறீர்கள். இன்று காலை வருகிற போதே 9:30 மணிக்கு என்றால், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை விடாது மழை பெய்தது. நான் வரும்போது சொன்னேன், விடாது மழை பெய்தது. நம்ம ஆஜியார் கூட்டிட்டு வந்தாங்க, வாங்க அதெல்லாம் கூட்டம் வந்துடும் அப்படின்னு. விடாத மழையிலே தொடர்ந்து மீலாது விழா நடைபெற்றது. இன்று வெயில் காலமாக இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாது நீங்கள் இந்த மீலாது விழாவை அமர்ந்திருக்கிறீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி தந்துள்ளார். நான் இதற்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் பல நாடுகளில் நான் கூத்தாண்டலூர்காரர்களை பார்த்திருக்கிறேன். அந்த நாடுகளில் எல்லாம் அவர்கள் மீலாது விழாக்களை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதனால் நான் அந்த நாடுகளில் வாழக்கூடிய மற்ற சமூக மக்களை விட நிம்மதியாக வாழக்கூடியவர்களாக கூத்தாண்டலூர்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். பல சமூகங்கள் வெளிநாடுகளில் வாழும் நிம்மதியானவர்களாக கூத்தாண்டலூர்காரர்களை பார்த்திருக்கிறேன். அதற்கு காரணம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பை ஆணும் பெண்ணும் வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ் கிருபை செய்யப்பட்ட சகோதரர்களே, அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து இதை இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவாங்க. அருமையானவர்களே, இங்க பேசின எல்லாரும் ஒரு ஆயத்தை திருப்பி சொன்னாங்க. இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லித்தான், நபியே உங்களை இந்த உலகத்திற்கு உலக மக்கள் அனைவருக்கும் அருளாக அனுப்பியிருக்கிறேன். லில் ஆலமீன் என்கிற வார்த்தைக்கு பொருள் அகிலம் அனைத்துக்குமான அருளாக அனுப்பியிருக்கிறேன் என்பது அர்த்தம். இதற்கு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள், சலஃபன் வஹல்ஃபன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு அருள் என்பதல்ல, பிறப்பதற்கு முன்னாலும் இந்த உலகத்தில் நிகழ்ந்த எல்லா நல்ல காரியங்களுக்கும் பெருமானார் தான் காரணம் என்பது இந்த ஆயத்தின் கருத்து. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் நம்முடைய ரஹ்மத்தின் நபி, நம்முடைய நபியின் ரஹ்மத்து. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் காப்பாற்றப்பட்டது நம்முடைய நபியின் ரஹ்மத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டது நம்முடைய நபியின் ரஹ்மத்து. இதுபோல இந்த உலகத்தில் என்னவெல்லாம் பாதுகாப்புகள் அருள் அல்லாஹ்வுடைய அருள் வெளிப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் நம்முடைய நபியின் ரஹ்மத்து. இது கியாமத் நாள் வரைக்கும் என்னவெல்லாம் நனவுகள் இந்த உலகத்தில் ஏற்படுமோ அது அனைத்தும் நம்முடைய நபியின் ரஹ்மத்து என்பது இந்த வசனத்தின் பொருள். வானத்தில் ஏற்படுகிற அருளாக இருந்தாலும், பூமியில் இருந்து கிட்டுகிற அருளாக இருந்தாலும் எல்லாமே நம்முடைய ரஹ்மத்து, நம்முடைய நபியின் ரஹ்மத்து என்று திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்வார்கள். அந்த ரஹ்மத்தான நபியை நாம் பாராட்டுகிறோம், நாம் அவர்களை நினைத்து ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சபையை நம் வாழ்க்கையின் ரஹ்மத்தாக அல்லாஹ் ஐக்கிய புரிவாங்க. இங்கே ஹஸரத் அவர்கள் சொன்னாங்க, ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு வந்திருப்போம் சொன்னாங்க. நிச்சயமா இந்த சபையில கலந்துக்குவோம். 75 வருஷமா ஒரு சபை நடக்குது. அதுவும் என்ன பேர்ல நடக்குது, யார் பேர்ல நடக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் வந்து பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த பட்டியலை பார்க்கும்போது ஏறுவதற்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. இந்த சபையை ஏறுவதற்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. அவ்வளவு பெருமக்கள் பேசிய இந்த சபை நிச்சயம் அருளுக்குரிய சபை. அல்லாஹ் இந்த சபையை நம் வாழ்க்கையில் அருளுக்கு காரணமானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ரவியான சகோதரர்களே, விஞ்ஞானம் போற்றும் விஞ்ஞான தூதர் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு ஏன் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு யோசனை. ஹஸரத்துக்கு விஞ்ஞானம் தலைப்பு கொடுத்தாங்க, இப்ப எனக்கு விஞ்ஞானம் தலைப்பு கொடுத்தாங்க. இப்ப நான் என்ன சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எதையெல்லாம் இன்றைய சயின்ஸ் அங்கீகரித்திருக்கிறது என்று சொல்லணும். இன்றைய சயின்ஸ் அங்கீகரித்திருக்கிறது அல்லது சயின்ஸ் பாராட்டுகிறது என்று சொல்ல வேண்டும். நான் அப்படி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் தயவு செய்து அந்த எதிர்பார்ப்பை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஹியூமன் சொசைட்டி, மனித சமூகத்திற்கு இன்று ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் முதிர்ந்து வருகிற அறிவியல் என்று இன்றைய ஆய்வுகள் சொல்லுகிறது.
இன்றைய ஆய்வுகள் என்ன சொல்லுகிறது, நான் ஒரு கருத்தை எழுதி வச்சிருக்கேன், அதை படிச்சாதான் அது உங்களுக்கு உண்மைன்னு தெரியும். இன்றைய ஆய்வு சொல்லுகிறது, the great danger that threatens human society today is the crush of science and knowledge has grown. இன்றைய உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் விஞ்ஞான வளர்ச்சியும் கட்டுப்பாடு அல்லாமல் வளர்ந்திருக்கிற அறிவியலும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் உங்ககிட்ட முதல்ல பதிய வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். ஏன்னா நம்ம மக்கள் மனசுல, நம்ம மக்கள் கிடையாது, பொதுவாக உலகத்துல ஒரு 50 வருஷத்திற்கு முன்னால் இருந்து அறிவியலின் மீதான மோகம் அலாதியாக அதிகரித்திருக்கிறது. ஒரு 50 வருஷமா தான் 1976 நினைக்கிறேன், மாரிஸ் புகை இஸ்லாத்தை தழுவினார். பாரிஸினுடைய மிகச்சிறந்த மருத்துவர், டாக்டர், ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர். அவர் இஸ்லாத்தை தழுவினார். அவர் இஸ்லாமை தழுவதற்கு என்ன காரணம்னா, எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய உடல், மம்மி இருக்கு இல்லையா, அது ஃபிரௌனுடைய உடல் தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பாரிஸில் இருக்கிற ஒரு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். செத்து போன பிறகு ஒரு ஆளுக்கு பாஸ்போர்ட் எழுதப்பட்டுச்சுன்னா ஃபிரௌனுக்கு தான். நீங்க படிச்சிருப்பீங்களா இல்லையா? செத்து போன பிறகு, செத்து போய் பல வருஷத்துக்கு பிறகு ஃபிரௌனுடைய உடலுக்கு இல்லையா, எதையும் கொண்டு போறதா இருந்தா பாஸ்போர்ட், பூனையை கொண்டு போறதா இருந்தா கூட கேட்பாங்க இல்லையா, அப்படி ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அவனுடைய உடலை பிரான்ஸுக்கு கொண்டு போனாங்க. கொடுமை என்னன்னா, அன்றைக்கு பிரான்சில் இருந்த அரசர், பிரான்சினுடைய அதிபர், ஒரு அரசருக்கு செய்யக்கூடிய மரியாதையை பல ஆண்டுகளுக்கு பிறகு, இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஃபிரௌனுடைய உடலுக்கு அவங்க செஞ்சாங்களாம். அந்த உடல் வரும்போது அவரை மரியாதை செஞ்சாங்களாம். அதை ஆய்வு செய்கிற பொறுப்பு மாரிஸ் புகையிடம் தரப்பட்டது. அவர் அந்த குழுவினுடைய தலைவர். அப்ப அவரு அந்த பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஆராய்ச்சியாளர். ஒரு ஆராய்ச்சி பண்றார். பண்ணுகிற போது ஒரு முதல்ல பார்க்கிறார், ஒரு அனாட்டமி, ஒரு உடலை ஆய்வு செய்கிற போது அது எதனால் இறந்தது என்று அதன் காரணங்களை தேடுவது முதல் பழக்கம். எதனால் இறந்தார் அப்படின்னு பார்க்கிறார். அவருக்கு குர்ஆனை பற்றி தெரியாது, முஸ்லிம்கள் சொல்லுகிற செய்தி தெரியாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது சகோதரர்களே, பைபிளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட செய்தி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் கடந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி பைபிளில் இருக்கிறது. ஆனால் ஃபிரௌன் அதே கடலில் அழிக்கப்பட்டான் என்கிற செய்தி பைபிளில் இல்லை. பைபிளில் இல்லை. அதனால அவருக்கு அந்த விஷயம் தெரியாது. அவர் அதை ஆய்வு பண்ணும்போது அதுல என்ன பார்க்கிறாரு, உப்பு பாதங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறார். பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றாரு, இவர் உப்பு தண்ணீர் அருந்தி இறந்திருக்கிறார் என்று முடிவுக்கு வருகிறார். கடல் தண்ணீர் அருந்தி இறந்திருக்கிறார் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்றாரு, குர்ஆன் வசனமும் அப்படி சொல்லுவதாக முஸ்லிம்கள் சொல்கிறார்கள். இந்த வார்த்தை அவருடைய இதயத்திலே முதல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கிற விஷயத்தை 1000 வருஷத்திற்கு முன்னால் இறங்கிய திருக்குர்ஆன் சொல்லி இருப்பதாக அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஆய்வு செய்து அதில் இருக்கிற சில ரகசியங்களை கண்டுபிடிக்கிற போது பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் சொல்றாரு, இது எப்படி கெட்டு போகாம இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றாரு. அது மம்மியாக இருந்தால் அது உடனடியாக பதப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். எகிப்தில் நிறைய அரசர்களுடைய உடல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது மம்மியாக இருந்தால் பதப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி பதப்படுத்தப்பட்டிருக்கிறதான்னு பார்க்கிறாரு. அதற்கான அம்சங்கள் குறைவா இருக்கு. பக்கத்திலே அவருக்கு ஆரம்பத்தில் சொன்னார் அல்லவா, அவர் மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறார். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன் என்று இறைவன் சொல்லி இருப்பதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ரெண்டு செய்திக்கு பின்னால் மாரிஸ் புகை அதை குறித்த மருத்துவ அறிக்கையை கொடுத்து முடித்த பிறகு சவுதிக்கு வந்தார்.
மக்கள் எல்லோரிடத்திலும் தன்னுடைய ஆய்வறிக்கை முடிவை சொல்லிவிட்ட பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவிய பிறகு விஞ்ஞான ஒளியில் குர்ஆனும் பைபிளும் ஒரு புக் எழுதுறாரு. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த புத்தகம் உலக புகழ் பெற்ற புத்தகமாக இருக்கு. இந்த புத்தகம் ஒரு பிரான்ஸ் நாட்டுக்காரரிடமிருந்து வருவது என்பது ரொம்பவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளவு திறந்த மனசுடையவர்கள் அல்ல பாரிஸ் நாட்டு மக்கள். இங்க பிரிட்டன்காரர்களுடைய மனோநிலை வேறு, பாரிஸ் மக்களுடைய மனோநிலை வேறு. அவங்க அவ்வளவு சீக்கிரமா அந்த இதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க. மாரிஸ் புகை குர்ஆனையும் பைபிளையும் ஒப்பிட்டு ஒரு செய்தி சொன்னார். இது தெய்வீக வேதம் என்று சொல்லுகிற தகுதி குர்ஆனுக்கு தான் இருக்கிறது என்று சொன்னார். தெய்வம் அனுப்பிய நூல் என்று சொல்லுகிற தகுதி குர்ஆனுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு புத்தகம் வெளியிட்ட போது பிரான்ஸ் நாட்டுக்குள் அது ஒரு பெரும் புயலை கிளப்பியது. உலகம் முழுக்க அந்த புத்தகம் மிகப்பெரிய அளவிலே பிரபலமானது. இன்றைக்கும் முஸ்லிம்கள் விஞ்ஞான ரீதியாக திருக்குர்ஆனுடைய அல்லது ஹதீஸுடைய செய்திகளை தேடி பார்ப்பதற்கு என்னன்னா முதல்ல இதைத்தான் எடுப்பாங்க. மாரிஸ் புகையுடைய அந்த புத்தகத்தை எடுத்து தான் பார்ப்பாங்க. அதுல என்ன இருக்குது, என்ன போட்டிருக்கு எடுத்து பார்ப்பாங்க. இந்த புத்தகம் வெளியான பிறகு முஸ்லிம்களுடைய சிந்தனையும் இப்படி மாறியது. பெருமானாருடைய ஹதீஸுகள் பேசப்படுகிற போது, திருக்குர்ஆனுடைய வசனங்கள் பேசப்படுகிற போது அது அறிவியல் எந்த அளவு அதை போற்றி இருக்கிறது அல்லது ஆதரிக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்கிற பழக்கம் முஸ்லிம்களிடத்தில் வந்தது. இந்த துறையில் பல அறிஞர்கள் உருவானார்கள். ஒரு தனி துறையே வந்துவிட்டது புகையிசம். மாரிஸ் புகையிலை பற்றி படிக்காது, புகையிசம் அப்படின்னு ஒரு தனி துறை வந்துச்சு. பெருமானாருடைய செய்திகளை, குர்ஆனுடைய வசனங்களை விஞ்ஞான நோக்கில் பார்க்கிற ஒரு துறையாக அது வளர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுவாங்க. மீலாது விழாக்கள் யாருடைய பேச்சு கவர்ச்சிகரமாக இருக்கும் என்றால், யார் அறிவியல் ரீதியாக பெருமானாருடைய செய்திகளை பற்றி சொல்கிறார்களோ அதை மக்கள் அப்படியே வாயப்படந்து கேட்போம். ஒருத்தர் சொல்றார், நான் கேட்டது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒருத்தர் சொல்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செருப்பு போடும்போது தட்டிட்டு போடுங்க. செருப்பு போடுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்புக்கே நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. செருப்பு அணிவதில் பெருமானாருடைய வழிகாட்டுதல் நிறைய இருக்கு. தட்டிட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, இன்றைய காலம், இன்றைய விஞ்ஞானம் அதை உண்மைப்படுத்துது. செருப்பு போடும்போது தட்டிட்டு போடுங்க. ஏன்னா அதுக்குள்ள பூச்சிகள் மறைஞ்சிருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். இந்த ஊர்ல இப்படி நடந்துச்சு. ஒரு அம்மா அவங்களுடைய குழந்தைக்கு காலையில ஷூ போட்டு விட்டாங்க. குழந்தை அழுதுச்சு. அழுத போது அது என்னன்னு பார்க்காம இது ஸ்கூலுக்கு போறதுக்கு மடிச்சுட்டு அழுதுன்னு நினைச்சிட்டு அம்மா அந்த குழந்தைய திட்டி அனுப்பி விட்டாங்க. ஸ்கூலுக்கு போன கொஞ்ச நேரத்துல குழந்தை இறந்துருச்சு. உடம்பெல்லாம் நீளமாக மாறி குழந்தை இறந்துருச்சு. ஷூவை கழட்டி பார்த்த போது உள்ள ஒரு தேன் இருந்தது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கேட்கும்போது இப்ப எப்படி நீங்க கேட்குறீங்க? அப்படித்தான் நம்ம கேட்போம். இது யார் இதை நிச்சயப்படுத்திட்டாரு? ரசூலுல்லாஹ் சொன்னதை யார் உண்மைப்படுத்திடுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை விஞ்ஞானம் உண்மைப்படுத்தி விட்டது என்று பேசுகிற பழக்கம் இருக்கு. நம்முடைய மிகச்சிறந்த இஸ்லாமிய சொற்பொழிவாளர், மிகச்சிறந்த ஆன்மீக குரு ஷேக் துல்ஃபிகார் நக்ஸபந்தி ஷாஹிப் ஒரு செய்தி சொல்றார். நாங்கள் அமெரிக்கால, அவர் ஒரு இன்ஜினியர், சொல்றாரு, நான் அமெரிக்கால ஒரு இடத்துல சாப்பிட போயிருக்கேன். எனக்கு முன்னால அமெரிக்காவுடைய ஒரு பெரிய கம்பெனியினுடைய 3 டைரக்டர்கள் சாப்பிடுறாங்க. இவர் இன்ஜினியர், அவர் இன்ஜினியரா போயிருக்காரு. அப்ப அவர் சேதா போல இன்ஜினியரா போயிருக்காரு. 3 டைரக்டர்கள் சாப்பிடுகிறார்கள். அவையெல்லாம் அங்கெல்லாம் எப்படின்னா, முதல்ல சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி இந்த கரண்டிகளை கொண்டு வச்சுருவாங்க இல்லையா? ஒரு 3 கரண்டி, ஒரு கத்தி, ஒரு முள்கரண்டி. பாருங்க, நம்ம கூட தமிழ் வர மாட்டேங்குது. ஒரு முள்கரண்டி, அப்புறம் ஒரு ஸ்பூன், இதெல்லாம் வச்சுருவாங்க. ஹஸரத் சொல்றாங்க, துல்ஃபிகார் சாஹிப் சொல்றாங்க, நான் என் முன்னாடி இந்த 3 டைரக்டர்ஸும் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி இந்த கத்தி கப்படாவை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டாங்க.
கையால் எடுத்து சாப்பிட்டாங்க. நான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். கையால் எடுத்து சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் கூட என்ன செய்வோம்? இந்த மாதிரி இடத்துல ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுவோம். நான் மக்களை இப்படி கையால் எடுத்து சாப்பிடுறேன். ஒரு பெரிய ஸ்டால் ஹோட்டல்ல கையால் எடுத்து சாப்பிடும் போது என் பக்கத்துல ஒரு பாகிஸ்தானி லேடி உட்கார்ந்துருந்தாங்க. இந்த லேடி சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும், நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை இன்னும் கடைபிடிக்கிறீங்க. எங்க பாகிஸ்தானிய அதெல்லாம் விட்டுட்டாங்க, எல்லாம் இந்த இதுல சாப்பிடுறோம், ஸ்பூன்ல தான் சாப்பிடுறோம் சொன்னாங்க. இப்ப ஹசரத் சொல்றாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இவங்க 3 பேரும் இந்த கத்தியெல்லாம் அப்படி வச்சுட்டு அவங்க கையில சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு நான் கேட்டேன், ஏன் கையில சாப்பிடுறீங்க? இப்ப அவங்க சொன்னாங்க, நாம சாப்பிடும் போது கையில ஒரு பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு சுரப்பி சுரக்கிறது. அந்த சுரப்பி நாம் சாப்பிடுகிற உணவை ஜீரணிக்க வைக்கிறது. அது நம்முடைய நெஞ்சு குழாய்க்குள்ளே இந்த உணவு போகிற போது குடலுக்கு போயிட்டா செரிமானமாகுதா குடல் பார்த்துக்கும். இந்த நெஞ்சு குழாய்க்குள்ளேயே பிரச்சனையாகுதா இல்லைங்களா? பல நேரத்தில் அந்த நெஞ்சு குழாய்க்குள் பிரச்சனை ஆகாமல் காக்க ஒரு கிருமி, அது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியுமா? அவர் சொல்லியிருக்கார், மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒரு சுரப்பி வருது, அது நம்முடைய உணவை சீரணிப்பதற்கு உதவுகிறது என்று அவங்க சொன்னபோது நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். ஹஸரத் சொல்றாங்க ஒரு செய்தி. இப்ப நம்ம எல்லாருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை அறிவியலோடு சேர்த்து பார்க்கிற போது ஒரு புலகாங்கிதம் வருகிறது. சந்தோஷம் தான், அதுல தப்பு கிடையாது. ஆனால் அறிவியலை தலைமையகத்திற்கு கொண்டு போய் விடக்கூடாது. அறிவியல் சொன்னால்தான் சரியாக இருக்கும் என்ற எண்ணத்திற்கு நாம் போய்விடக்கூடாது. அருமையான சகோதரர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் மகா பெரிய அறிவாளி, மகா பெரிய அறிவாளி. ஃபகன் நபியீன ஃபீ குல்கின் வ ஃபீ ஹல்கின் வலம் யுதானுஹு ஃபீ இல்மின் வலா கரமி. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அருமையா பாடுவாங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களையும் விட இல்மில் உயர்ந்தவர். ஒரு காலத்துல ஒரு நபி இருந்தார்னா அந்த நபி தான் அந்த காலத்தில் பேரறிஞர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து மக்கள் கேட்டாங்க, ஐயுன் நாசி அலம், இந்த உலகத்துல பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹதீஸ்வர் நான் தான் சொல். அது தற்பெருமையில் சொல்லப்பட்டதல்ல, அதுதான் யதார்த்தம். ஏனென்றால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்கிறது. இவர் ஒரு கை என்றால் அதன் மறுமுனையில் அல்லாஹ் இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வோடு தொடர்புடையவருக்கு அவர்தான் இந்த உலகத்தில் பேரறிவாளியாக இருக்க முடியும். எனவே நபிமார்கள் எல்லோரும் இந்த உலகத்தின் பேரறிவாளிகள். அந்த நபிமார்களை எல்லோரையும் விட பேரறிவாளர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூசரி அடுத்து சொல்றோம், வலம் யுதானுஹு ஃபீ இல்மின் வலா கரமி. இந்த நபிமார்கள் யாரும் பெருமானாருக்கு பக்கத்தில் வர முடியாது. யாரை சொல்றாரு? நபிமார்களை சொல்றாரு. இவர்கள் யாரும் பெருமானாருக்கு பக்கத்தில் வர முடியாது. அவங்க எல்லாம் யாருன்னா இந்த கடலில் இருந்து கொஞ்சம் கையளவு எடுத்துக்கொண்டவர்கள், இந்த கடலில் இருந்து கையளவு அள்ளி கொண்டவர்கள். அவர் பெருமானார் கடலை போல ஞானம் படைத்தவர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவார். இந்த உலகத்தில் பிறந்த அறிவாளிகள்ல ஆகச் சிறந்த அறிவாளி நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி உருவாக்கினார்கள்னா சிந்திக்கிற சமுதாயமாகத்தான் உருவாக்கினார். உலகத்தில் மத தலைவர்கள் என்பவர்கள் அல்லது மதத்தை வைத்து மக்களை திரட்ட முயற்சி செய்பவர்கள் சிந்திக்காதே என்று சொல்லுவார். கிரிக்கெட் போட்டியில ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க அப்படின்னு நம்முடைய மத்திய அமைச்சர் ஒருத்தர்கிட்ட ஊட்டியில வச்சு நிருபர்கள் கேட்டாங்க. அதெல்லாம் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. அதுல ஒரு முஸ்லிம் வீரர், என்ன ஒன்றும் தெரியாத முஸ்லிம் வீரர் பந்தடிச்ச போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சா இல்லையா?
ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது, வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊர்ல வந்து விளையாடுறான், அவனுக்கு ஒரு அடிப்படை மரியாதை கொடுக்கணும். அவன் விளையாடுகிற போது, நல்ல விளையாடுகிற போது, அல்லது அவன் அவுட் ஆகும் போது ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறீங்களே, இது நல்லதில்லை அல்லவா அப்படின்னு கேட்டா, ஒரு மந்திரி, பொறுப்பான மந்திரி, இந்திய ஒன்றியத்தின் பொறுப்பான மந்திரி என்ன பதில் சொல்லணும்? நடந்துருச்சு, யாரோ சில பேர் செஞ்சுட்டாங்க அப்படி சொல்லணும். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போயிட்டான். நீங்க பாத்தீங்களா? நீங்க தேடிட்ட எவ்வளோ ஒருத்தர் இங்க டிவி யூடியூப்ல போட்டு பாருங்க, ஜெய் ஸ்ரீராம் சொன்ன அமைச்சர்னு போட்டு பாருங்க, இப்படி சொல்லிட்டு போயிட்டான். அப்ப இவன் யார்? இவன் மதத்தை மக்களுடைய அறிவை மூழ்கடிப்பதற்காக பயன்படுத்துறவர். பைபிளில் வருகிறது, நீ வேதனையோடு பிள்ளையை பெற்றெடுப்பாய். மரியம் அம்மையார் குறித்து பைபிள் வருது, நீ வேதனையோடு பிள்ளையை பெற்றெடுப்பாய். அதனால கிறிஸ்துவ உலகம் யோசிக்காம என்ன சொல்லுச்சுன்னா, ஆபரேஷன் செய்து குழந்தையை பெற்றெடுக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. ஆபரேஷன் செஞ்சா குழந்தை வேதனை இல்லாம பல பல நூற்றாண்டுகளாக அறிவியலை எதிர்த்து, அறிவியலுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தது கிறிஸ்துவ உலகம். இந்த உலகம் உருண்டை என்று சொன்னதற்காக கலீலியோவுக்கு மரண தண்டனை கொடுத்தது கிறிஸ்துவ உலகம். விஞ்ஞானம், மருத்துவம் பார்க்க கூடாது என்று சொன்னவர்கள் கிறிஸ்துவ உலகம். இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் விஞ்ஞானத்தை முன்னேறி இருப்பதாக தெரிகிறது என்றால் அதற்கு காரணம் கிறிஸ்துவத்தை அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். அதுக்கு காரணம் அவன் கிறிஸ்துவத்தை ஒதுக்கிவிட்டு முன்னேறினான். இன்னொரு செய்தி இடையில சொல்றேன், உலகத்தில் கிறிஸ்துவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவம் இல்லை. வித்தியாசத்தை பாருங்க. கிறிஸ்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கலாம், கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் கூடி இருந்த ஒரு சபையிலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, ஆதாம் ஏவாள் படைப்பை எவ்வளவு பேர் நம்புகிறீர்கள்? கேட்டா ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருந்த சபையில் 17 பேர் மாத்திரம் கை தூக்கினார்கள். அதனால கிறிஸ்துவம் இருக்கிறது, கிறிஸ்துவர்கள் நிறைய இருக்கிறாங்க, கிறிஸ்துவம் இல்லை. கிறிஸ்துவர்கள் விஞ்ஞானத்தை முன்னேறி இருக்கிறார்கள், கிறிஸ்துவத்தை ஒதுக்கி வைத்த பிறகு முன்னேறி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த விபத்து முஸ்லிம் சமூகத்தில் நிகழ்ந்ததில்லை. காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுக்கும் சிந்தனைக்கும் முதன்மையான இடம் கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினார். அல்லாஹ் சொன்னான், வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், குர்ஆன்ல அல் ஃபுர்கான் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அதுல கடைசியில வரக்கூடிய, இப்ப என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா ஒரு 13 வசனங்கள், கடைசியில வரக்கூடிய 13 வசனங்கள் இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த 13 வசனங்களும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற தன்மைகளை பேசுகிறது. படிச்சு பாருங்க, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம எப்படி வாழணும்ங்கிற வழிகாட்டுதலை இந்த அல் ஃபுர்கான் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள் சொல்லுகிறது. இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களிடம் இறைவனின் வசனங்கள் ஓதப்படுகிற போது லம் யகிரு அலைஹா சும்ம வ உம்யானா, குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் அதில் விழுந்து விட மாட்டார்கள். குர்ஆனுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு அறிவியலோடும் விஞ்ஞானத்தோடும் என்ன சம்பந்தம் என்று கேட்டா, அல்லாஹ்வுடைய ஆயத்து சொல்லப்பட்டால் கூட ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுச்சு. நான் இப்போதெல்லாம் பல இடங்களில் சொல்லி வருகிறேன். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் யார் தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் அறிவின் வழியாக சிந்தித்து முடிவு செய்பவர்கள். இஸ்திக்தாமுல் அக்லி லின் நகல், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும்
அறிவின் மூலமாக சிந்தித்து ஆய்வு செய்பவர்கள். இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்த நடைமுறை. மனிதனுடைய தனி சிறப்பு அறிவு. அல்லாஹ் மனுஷனை படைச்சு அவனுக்கு தனி சிறப்பு கொடுத்தது அறிவை வச்சு கொடுத்தான். வஅல்லம ஆதம அல்-அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான். அதை வச்சு தான் அவருடைய அந்தஸ்தை நிலைநாட்டினான் என்று குர்ஆன் சொல்லுது. அதனாலே மனுஷனுடைய தனி சிறப்பு அறிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்க சொன்னாங்க, சிந்திக்கிறவர்களை பாராட்டினாங்க. நிறைய வரலாறுகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்க சொன்னாங்க, சிந்திக்கிறவங்களை பாராட்டினாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃபக்குரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஃபக்குரு லா இபாதத்தை கத்தஃகீர். சிந்தனையை போல சிறந்த வணக்கம் இல்லை. இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். ஆய்வு செய்வதை போல சிறந்த வணக்கம் இல்லை. தஃபக்குரு சாஅத்தின் கைரும் மின் இபாதத்தி 60 ஆமன். ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் சிந்திப்பது 60 வருஷம் நஃபில் தொழுவதை விட சிறந்தது. கொஞ்ச நேரம் சிந்திக்கிறது 60 வருஷம் நஃபில் தொழுவதை விட சிறந்தது. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறங்கினாலும் சிந்திக்க சொன்னான். இன்னக்கும் வமா தஅபுதூன ஹஸபு ஜஹன்னம். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இறங்குச்சு. நீங்கள் வணங்குபவைகளும் நரகத்தின் எரிகொல்லிகளே என்று அல்லாஹ் சொன்னான். நீங்கள் உடனே ஒருத்தர் கேட்டாரு, வணங்குறதெல்லாம் நரகத்துக்கு போகும்னா கிறிஸ்தவர்கள் ஈசாவை வணங்குனாங்களே, யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குனாங்களே அப்படின்னு கேட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, வமா தஅபுது, நீங்கள் வணங்குகிறவைகள் சொன்னா. அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற மா என்ற வார்த்தை இருக்கு, அது உயிரற்ற பொருள்களை குறிக்கக்கூடியது, உயிர் உள்ளவைகளை குறிக்கக்கூடிய சொல் அல்ல. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார். அல்லாஹ்வுடைய வசனமே என்றாலும் அதை சிந்தித்து பாருங்கள் என்றார். சிந்திப்பவர்களை பாராட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரு பயணத்துல போறாங்க. போகும்போது சொல்லி வச்ச மாதிரி 2 பேருக்கும் குளிப்பு கடமையாயிடுது. அரபு நாட்டில் நல்ல சாப்பாடு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த நேரத்தில் தனியாயிட்டு 2 பேருக்கும் சொல்லி வச்ச மாதிரி குளிப்பு கடமையாயிடுது. கடமையான உடனே இப்ப ஒது செய்ய முடியலன்னா அதுக்கு பதிலாக தயமம் செஞ்சுக்கலாம். குளிப்புக்கு என்ன செய்யறது? ஒதுனா கையை கழுவணும், மூஞ்சி கழுவணும், அவ்வளவுதான். குளிப்புக்கு உடல் முழுவதையும் கழுவணுமா இல்லையா? ஆனா குளிப்புக்கு என்ன செய்யறது? அந்த சஹாபி கூட இருந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, அம்மா நான் என்ன செய்தேன், ஃபதமக்கஅது ஃபித்துராப், மண்ணில புரண்டு எந்திரிச்சிட்டேன். மண்ணில புரண்டு எந்திரிச்சிட்டேன். வஸல்லைத்து, தொழுதுட்டேன். ஏன்னா தொழுகணுமா இல்லையா? தொழுகணும். என்ன செய்யறதுன்னு தெரியல, மண்ணில புரண்டு எந்திரிச்சா தொழுதுட்டேன். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யல? தொழுகல. ஏன்னா எப்படி குளிக்காம தொழுகிறதுன்னு தொழுகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை குறை சொல்லுங்க, ஆனா நீங்க இந்த அளவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்படி உடம்பு கூட மண்ணை பூச வேண்டியது இல்லை. எப்படி நீங்க ஒருவுக்கு பதிலாக தயமம் செய்வீங்களோ அதுபோல செய்தால் போதுமானது என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பாராட்டினார்கள், இவர்களையும் பாராட்டினார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கிற நடைமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கல, ஆதரிச்சாங்க. நிறைய இருக்கு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலாவை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கவர்னர்கள் எல்லாம் ஆபத்தான ஆளுங்களா இப்ப இருக்காங்க இல்லைங்களா? ஆனா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னர்கள் ஆபத்தாகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், மேல இருந்து அனுப்புறவங்க கவனமா இருக்கணும். நம்ம அனுப்புற கவர்னர் எப்படி போறாரு,
ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கவர்னர் அந்த ஆர்வத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் உன்னதமான தலைவருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை கவர்னரா நியமிச்சிட்டாங்க. யார் நியமிச்சது? யார் நியமிச்சது? ரசூலுல்லாஹ் நியமிச்சார். ரசூலுல்லாஹ் அப்ப யாரு? ஜனாதிபதி இல்லையா? கவர்னர் நியமிக்கிறது யாருங்க? ஜனாதிபதி. ரசூலுல்லாஹ் நியமிச்சிட்டாங்க. ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்குமா இல்லையா? ஒரு புரோட்டோகால். இவரை இப்படி மதிக்கணும், அவர் அப்படி மதிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குதிரை மேல ஏறி உட்கார சொல்றாங்க. குதிரையில ஏறதுக்கு ஒரு இரும்பு இருக்குமா இல்லையா? அதுக்கு மேல அவர் கால் வச்சு ஏற போறார். அப்ப அவருக்கு ஒரு அறிவுரை சொல்றார். ஏறி உட்கார்ந்துட்டார். அப்ப ஒரு அறிவுரை சொல்றார். அதுக்கப்புறம் அவருடைய குதிரைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இழுத்துட்டு போறாங்க. தான் அனுப்புகிற கவர்னர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கடைசியா சொல்லுது ரசூலுல்லாஹ், நீ அவங்கள்ட்ட நல்ல விதமா நடந்துக்க. ஹாலிகின் நாஸ பிஹஸ்னில் குல்க், மக்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள் என்று சொல்லி அவர் அனுப்பி வச்சார். அப்படி அனுப்பும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க, பிம தக்லி யா முஆத், முஆதை நீங்கள் எப்படி தீர்ப்பளிப்பீர்கள் என்று கேட்டார். முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு தீர்ப்பளிப்பேன். அதுக்கு அடுத்து இல்லம் தஜித், ஒருவேளை நீ தேடுகிற பிரச்சனை அதில் கிடைக்காவிட்டால் என்ன செய்வாய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாரு, தபி சுன்னத்தி ரசூலில்லாஹ், உங்களுடைய வச்சு தீர்ப்பளிப்பேன். அதுக்கு அடுத்து சொல்ல அதிலே கிடைக்காவிட்டால் என்ன செய்வாய்? அப்ப அவர் சொன்னாரு, தபி இஜ்திஹாதி, எனது ஆய்வின்படி நான் முடிவு செய்தேன் என்று சொன்னபோது மனம் திறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அப்ப சிந்திக்கிறது என்பது இஸ்லாத்தின் அடி ஆழமான ஒரு ஏற்பாடு. சிந்திச்சு செயல்படணும். நேரம் இல்லை, சிந்திச்சு செயல்படணும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஒரு ஃபாத்திஹாவுக்கு பத்த வைக்கிற போது கூட இதை ஏன் பத்த வைக்கிறேன்னு சிந்திச்சு செயல்படணுங்க. இதான் மார்க்கம். ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். இது மார்க்கம் கற்றுக் கொடுத்தது. அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும், அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். அதே நேரத்தில் அறிவை கடைசி எல்லையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அறிவை வைத்து பெருமானாரை எடை போடக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்றால் அறிவை சீர்திருத்தியவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை சீர்திருத்தியவர், ஆராய்ச்சியை சீர்திருத்தியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு துஆ இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. அறிவியலை ரசூலுல்லாஹ் சீர்திருத்துறாங்க. பயனற்று போகிற ஆய்விலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. உலகத்துல தேவையில்லாத விஷயத்துக்கு எதை பயன்படுத்தக்கூடாது? அறிவை பயன்படுத்த. இன்னைக்கு என்னவெல்லாம் எத்தனை கேமுங்க, எத்தனை நேரத்துக்கு குவைத்துல கஸ்டம்ஸ் ஆபீசர் என் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இந்த விஞ்ஞானம் நம்மளை எங்க கொண்டு போய் வச்சிருக்கு பாருங்க. ஒரு இமிகிரேஷன் அதிகாரி சீட்டு வாங்கிட்டு பாஸ்போர்ட்டை செக் பண்றான்னா அப்ப எந்த அளவுல நம்முடைய கவனத்தை இந்த விஞ்ஞானம் திசை திருப்பி இருக்கு. விஞ்ஞானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் இல்மின் லா யன்ஃபா, பயனளிக்காத கல்வியிலிருந்து பிழையை நான் பாதுகாப்பு தேடுகிறேன். விஞ்ஞானம் எப்படி இருக்கணும்? பயனளிப்பதாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து வர எல்லா விஷயமுமே அறிவியல் சம்பந்தப்பட்டதுதான். வகல்பின் லா யக்ஷர், அச்சமில்லாத அறிவு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். விஞ்ஞானம் பாருங்க, எதுக்கும் பயப்படுறது இல்லையில. முத அணுகுண்டு கண்டுபிடிச்ச உடனே கொண்டு போய் எங்க வீசினா? ஹிரோஷிமா நாகசாகில வீசி மனித குலம் சந்திக்காத கொடுமைகளை நிகழ்த்தினார்களா இல்லையா? விஞ்ஞானம் என்பது அச்சமற்றதாக போகக்கூடாது, அது இறையச்சமுடையதாக இருக்க வேண்டும். அதே போல அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, இது எதை குறிப்பிடுதுன்னா அறிவியல் என்பது அநீதியானதாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவியலை திருத்தினார்கள். அறிவியல் என்பது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அறிவியல் என்பது இறையச்சம் உள்ளதாக இருக்க வேண்டும். அறிவியல் என்பது நீதியின் பார்ப்பட்டதாக இருக்க வேண்டும். வனஃப்ஸில்லா தஷ்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, நிறையாத ஆசை, நிறையாத வயிற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்.
ஆசையின் சார்ந்ததாக அறிவியல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, படிச்சுட்டு எதுக்கு ஆசைப்படுறான்? எந்த ஹாஸ்பிட்டலுக்காவது நிம்மதியா போக முடியுதா? எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நம்ம பயப்படுறோமா இல்லைங்களா? எதுக்கு? எந்த டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்லயும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவன் எழுதி கொடுக்கிற டெஸ்ட்ல நமக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை. எதுக்கு சொல்றான்? என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறானோ அதுக்கு எல்லாம் லிஸ்ட் போடும் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு அறிவியல் என்பது இந்த மருத்துவம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அறிவியல் என்பது பேராசையின் பிடியிற்பட்டதாக மாறி இருக்கிறது. விஞ்ஞானம் என்பது அந்த கார்பரேட்டை வச்சுதானே நம்ம எல்லா வகையிலும் கொடுக்குறான். ரொம்ப சிந்திச்சு நம்ம காசு கொடுக்கத்தான் பார்க்கிறான். அப்ப இந்த அறிவியலின் ஆபத்து வந்து விடாமல் அறிவியலை சுத்தப்படுத்திய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அறிவியல் செய்திகளை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை நியாயப்படுத்துகிற அல்லது அதை உறுதிப்படுத்திக் கொள்கிற சிந்தனை இருக்குது சரியானதல்ல. இந்த உலகத்தில் மகத்தான பேரறிஞர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியலை சுத்தப்படுத்தியவர், அறிவியலை சீர் செய்தவர். பெருமானார் கற்றுக் கொடுத்த வழிமுறையில் அறிவியல் செல்லுமானால் அது மக்களுக்கு நன்மையானதாக இருக்கும். இல்லாத போது அறிவியல் ஆபத்தாக போய்விடும் என்கிற செய்தியை சொல்லி இந்த மீலாது பெருவிழாவில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவில் நடைபெறுகிற இந்த பெருவிழாவில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அறிவை பெருமானாருடைய வார்த்தைகளுக்கு கீழானதாக நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் ஆக்கி வைப்பாராக. அவர்கள் மீது கொண்ட அன்பினால் அவர்களது வழிமுறைகளை கடைபிடிக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. அவர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பினால் பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இங்கே கூடி இருக்கிற அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து உங்களோடு இந்த வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, ஒரு விழா எப்படி ஒரு நேர்த்தியாக நடத்தப்பெற வேண்டும், அதிலும் குறிப்பாக மீலாது நபி விழா என்பது உலகத்தில் நடத்தப்படுவதற்கு முன்மாதிரியான ஒரு நகரம் நம்முடைய கூத்தாநல்லூர் என்ற உதாரணங்களோடு தொடங்கி கொடுக்கப்பட்ட தலைப்பையே இந்த தலைப்பு இப்படி மாற்றப்பட வேண்டும் என்று அதை மாற்றி அமைத்து சொல்லி பல்வேறு நல்ல செய்திகளை சொல்லி நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே 9:30 மக்கள் அவ்வளவு பெருந்திரளாக வந்ததை பாராட்டி அதற்கு துவாவும் செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அடிப்படையிலே 2வது அமர்வு 3:30 மணிக்கு ஆரம்பிக்கும். இப்பொழுது எப்படி தலை சிறந்த பேச்சாளர்கள் பேசுகிறார்களோ அதுபோல சிந்தனையாளர்களான உயர்ந்த நல்ல பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் நீங்கள் சரியாக ஒரு 3:30 மணிக்கெல்லாம் இந்த சபையில் வந்து இதை சங்கிப்படுத்த வேண்டும் என்று மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொழில் முகப்பொருள் ஆரம்பமாகும்.